video is not intended to hurt anyone's feelings. இது யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. நிப்பாட்டுங்க, கேமரா ஆன் பண்ணி அரை மணி நேரமாச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறோம். இது எபிசோட் 2 என்னதுன்னா பொங்கல் செலிப்ரேஷனோட அடையாளமான உரியடி பார்ட் 1. இத பார்த்துட்டு வந்து வாழ்த்துங்க மறக்காம. பண்ணிக்கலாம், ஒரு மாதிரி நல்லா ஜாலியா பண்ணிக்கலாம். வலியனே அன்புடன் அழைத்து கண்ணை கட்டுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அது வலியத்தை காதுதற்கு எல்லா பக்கமும் போகுது. வந்துட்டாங்க. ஓகே, ஜோரா கை தட்டுங்க. அரவிந்த் நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க பாப்பா. இந்த மினிட் நல்லா கை தட்டுங்க. நீங்களும் தட்டலாமே, உங்களோட ஃப்ரெண்ட் தானே. கை தட்டுங்க, ஜோரா கை தட்டுங்க, சூப்பரா கை தட்டுங்க. அங்கங்க போய் இப்படி எல்லாம் ஒளிச்சுக்க கூடாது. நல்லா ஜாலியா ஜோரா கை தட்டு, சரியா? கண்ணு தெரியவா சரி செக் பண்றாங்க. இப்ப நடக்கிறதுலாம் ஒரே கூட்டா இருக்கும். யாரு உடைக்கிறாங்கறத பாப்போம். அதுக்கு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணுவோம். ரூல் சிம்பிள் தான். வலது போல மேல கீழே ஏத்தி இறக்குவாங்க. தம்பி குறுக்க க்ளூஸ வச்சு அடிச்சு பார்க்கணும். தம்பி மரத்து போய் அடிச்சிட்டு இருக்கப்பா. ஏய் மிஸ்டர், மங்காத்தா கட்ட போல மரத்தை அடிக்காமல் பானையை அடிக்குமாறு கேட்டுக்கொண்டதால் வீட்டை அடிக்க சென்று விட்டார். ஓகே, சுதன் அப்படின்னு சொல்லி எங்க டீம்ல 2 பேர் இருக்காங்க. அதுல சுதன் நம்பர் 2 வந்து இப்ப போயிருக்காரு. கூட போயிட்டு கூட்டிட்டு வராரு. டீம் சொல்லி அடிக்க கூடாது. வந்தமா இங்க நம்ம செலிப்ரேட் பண்ண மாட்டோம். ட்ரை பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்காளி பங்காளி வா இனி ஆட்டம் தான் எப்போது வட்டி மங்காத்தா கட்ட போல. உரியடிக்கு போய் எப்படி ஏத்தி அடிச்சாங்க அப்படின்னு கிட்டத்துல இருக்கு. தம்பி அடிப்பாரான்னா தெரியல. ரொம்பவே கிட்டத்துல இருக்கு. லைட்டா நினைச்சாலும் நல்லாவே அடிக்கலாம். கேமரா தம்பி ரொம்பவே பாதிக்கப்படுறாரு. தம்பி ஆடுறதுல கேமராவும் ஆடுது. என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. ஹலோ. ஓகே, டைமர்லாம் வந்து முடிஞ்சிச்சு. அதனால அரவிந்த் தம்பி சாரிப்பா, இந்த வாட்டி அவ்வளவுதான். கண்ணனை அவுத்துற வேண்டியதுதான். சாரி, கட்டை அவுத்துற வேண்டியதுதான். அதனால கொஞ்சம் வளரிட்டேன். அப்பப்ப இந்த மாதிரி நீங்களே கவனிச்சிட மாட்டீங்க. அதனால நானே சொல்லி அவமானப்பட்டுப்பேன். ஓகே, அவர் சூப்பரா பார்ட்டிசிபேட் பண்ணதுனால இங்க முன்னாடி இருக்கிற ரோ பசங்க எவ்வளவு எந்தூசியாஸ்டிக்கா இருக்காங்க. நீங்களும் தட்ட வேண்டாமா? கையை நல்லா தட்டுங்க. கையை தட்டுங்க, ஜோரா தட்டுங்க கையை. அட்ரா கிளாப் சார். ஓகே, அடுத்தபடியா இரண்டாவதா யார் வந்திருக்காங்கன்னா மேகா பாப்பா வந்திருக்காங்க. மேகா பாப்பா டான்ஸ் ஆடணும்னு ஆர்வமா இருந்தீங்க, போய் தட்ட வேண்டாமா? வாங்க, முன்னாடி வாங்க. இந்த பாப்பா ஆரம்பத்துல இருந்து ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காங்க. அப்ப நீங்களும் இவங்க வர்றதுக்கு ஆர்வமா கை தட்ட வேண்டாமா? நல்லா தட்டுங்க கையை, சூப்பரா தட்டுங்க பாப்பா. நீங்க தட்டுற சத்தத்துல எல்லாருமே வரணும். என்னடா ஏதோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி வரணும். புதுசா ஸ்கூல் எதுவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சு வரணும். அந்த நல்லா தட்டணும். சூப்பரா தட்டுனீங்க. தட்டின சத்தம் அப்படியே என்ன கிழிச்சிட்டு போச்சு பாத்துக்கோங்க. என்ன எவ்வளவு அழகா தட்டுறீங்க. தட்டினதுக்கு கோலையே வைக்கலாம். நல்லா தட்டுங்க ஜோரா. வாவ் சூப்பர். இப்பதான் ஒரிஜினலா நிறைய தட்டிருக்கீங்க. ஓகே, இப்போ நம்ம மேகா பாப்பா எங்க போயிருக்காங்க? கண்ணை கட்டிட்டு இருக்காங்க. இப்படி ஒருத்தரா வந்து கண்ணை கட்ட நம்ம சோமோக்கு வந்து கரெக்டா வந்து ஆல்டர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ற இந்த கூட்டெல்லாம் பாக்குற டைம்ல நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன், அங்க 2 பேர் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஆளாளுக்கு ஒருத்தரோட பேசிட்டு இருக்கோம். அதுக்குள்ள பானை ரெடி, ஆல் ரெடியா? ஆல் ரெடி. ஓ, பானை மாட்டிக்கிச்சு. அண்ணா யார் அது விசில் அடிக்கிறது?
இப்ப நம்ம விளையாடுற விளையாட்டு பேர் உரியடியா பானை இருக்குதா அப்படின்னு தெரியாத மாதிரி போயிடுச்சு. ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அந்த காலத்துல வெண்ணையெல்லாம் ரெடி பண்ணிட்டு பானை இப்படிதான் மேல கட்டுவாங்களாம். அந்த மாதிரியா மாறி இருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி நாங்க மேல அந்த கார்க்க போட்டுட்டு எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், அந்த ஷட்டில் பேட் அந்த ராக்கெட் இருக்கும் இல்லையா, அதே மேல போட்டு போட்டு பார்ப்போம். அது ஒண்ணு மாட்டிட்டு இருந்தது. இன்னைக்கு பானை எடுக்கணும்னு சொல்லிட்டு அது ஒண்ணு கீழே விழுந்திருக்கு. அடுத்து நாங்க எப்போ ஷட்டில் ஆடுறோமோ அப்ப எங்களுக்கு ரொம்ப வசதிகரமா இருக்கும். இந்த மரத்துக்கு வச்சு பல மருமகள் இருக்கு, வேற எதுவும் கிடையாது. கார்க் இருக்கு, ஷட்டில் ராக்கெட் இருக்கு, இது மாதிரி சில சமயம் செல்பெல்லாம் கூட மேல மாட்டி இருக்கு. அந்த மாதிரி பல பல பொருட்கள் யார் சாமி இவன் எங்கிருந்து வந்திருக்கான்? இருக்கு. அவ்வளவுதான். மித்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வேதாள மரம் அந்த மாதிரிலாம் கிடையாது. பயப்பட வேண்டாம். இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்லு. மேல கட்டினா நான் எப்படிமா அடிக்க முடியும் அப்படின்னு டீ காஃபி டைரக்டா அப்படிதானா? வெயிட்டிங்ல இருக்கீங்க. ஓகே வெயிட்டிங்ல இருங்க. ஓகே ஓகே. இப்போ கேம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு. இன்னும் வந்து கட்டுங்க. நல்ல ஜாலி கட்டுங்க. அட்ரா கிளாப் சார். நல்ல கை கட்டுங்க. எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. உட்கார்ந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கீங்க. ஃபைன் தான் பண்றதால நல்ல கை தட்டுங்க. நீங்க தட்டுற சத்தம் நல்லா கேட்கணும். மறுபடியும் நாங்களே சத்தத்தை போட்டுட்டோம். நீங்க தட்டுறீங்களோ தட்டுற நாங்க தட்டுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த சத்தத்தை போட்டுக்கிட்டே இருக்கோம். உங்க மைண்ட்ல என்ன சத்தம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நினைச்ச மாதிரியே மேகா பாப்பா ரெடி ஆயிட்டாங்க. கண்ணெல்லாம் கட்டிட்டு அப்படியே அவங்க அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. நீங்க அந்த பாப்பாவை வரவேற்கிறதுக்கு ரெடினா கை தட்டி காமிங்க. இப்போ கை தட்டி காமிங்க. பச்சை சட்டை பச்சை சட்டை. ஓகே ஃபைன். ஓகே மேகா பாப்பா கிட்ட நம்ம வந்து அந்த கம்பை கொடுத்து அடிக்க சொல்லிடலாம். வரவேற்றுடலாம். நல்லா அடிங்க. ஆல் தி பெஸ்ட். பக்கத்துல இருந்து விளையாடணும்னு சொல்லி ஆடணும் அப்படிலாம் ரொம்ப ஆர்வமா அந்த பாப்பா என்னவோ மேகா பாப்பா தான். அதனால இப்ப அவங்களுக்கு வந்து கண்ணெல்லாம் கட்டி இவ்வளவு தடங்களுக்கு அப்புறமா நம்ம பானையை கொடுத்து உண்டுதாமா அப்படின்னு சொல்லி அந்த கம்மியும் கையில கொடுத்து அடிக்க சொல்ல போறோம். எப்படி அடிக்கிறாங்கன்னு பாப்போம். பட் அதுக்குள்ள என்னன்னா கண்ணாமூச்சி விளையாட போயிட்டாங்க. அப்படியே துண்டை வந்து கீழே இறக்கி இறக்கி கண்ணை கட்டதெல்லாம் வச்சு கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த விளையாட்டு முடிஞ்ச உடனே உண்மைக்குமே அந்த பாப்பா வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இவங்க அடிச்சு விழுதா இல்ல அடுத்து இத்தனை பேர் லைன்ல வெயிட் பண்றாங்களே இவங்க அடிச்சு விழுதா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? கண்ணு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்ப டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம். இது எத்தனை இது எத்தனை இது எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அது எத்தனை அந்த பாப்பாக்கு தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் கிடையாது. கண்ணு தெரியுதா இல்லையாங்கிறது நமக்கு முக்கியம். அந்த மாதிரி இப்ப பாக்கலாம். சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சுத்துதே சுத்துதே பூமியில அந்த பாப்பா தலையா சுத்தி விழ ஆரம்பிச்சிரும் போல. அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே சுத்தி விட்டுட்டாங்க. சுத்துதே சுத்துதே பூமி. இப்ப கையில கம்ப கொடுத்து அடிக்க சொல்றாங்க. என்கரேஜ் பண்ணுங்க பாப்பா. சூப்பரா ஜோரா கை தட்டுங்க. அங்க பாப்பாலாம் சேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பேர் என்ன? என் பேரு முழுமதி. முழுமதியா? செம்ம பேர். ஆக்சுவலி அந்த பேர்ல பாட்டே இருக்கு. அந்த அளவுக்கு அழகா பாட்டு மாதிரி அழகா கை தட்டுறாங்க. அழகா இருக்கீங்க. அப்படியே நல்ல மேகாக்கு சேர் பண்ணுங்க எல்லாரும் பாப்போம். சூப்பர். கம் ஆன் மேகா. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். கிட்ட வந்துச்சு. இதே மாதிரி நல்லா டைமிங் பார்த்து அடி பாப்போம். வந்து விட்டது அடி. ஐயோ போச்சே. வரட்டும் வரட்டும். கை கட்டலே வர வாய் கட்டலையே. வட போச்சே. அடுத்த தடவை நல்லா அடி. அடி அடி அடி. ஐயோ அடிக்க சொன்னா முன்னாடி கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டு இருக்கேன். கேசரி எல்லாம் பண்ண கூடாது. அடி அடி அடி. வாவ் பட்றிச்சு பட்றிச்சு. அப்ப கண்டிப்பா அடிச்சிரலாம். அடி ட்ரை பண்ணு. அடி 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 அடி. ஓகே இந்த வாட்டி பானைக்கும் தடங்களுக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் தெரியல. நிறைய பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு. பட் பார்க்கலாம். ஓகே டைமர் முடிய போகுது. டைமர் முடிய போகுது. 3 2 1 அவ்வளவுதான். டைமர் முடிஞ்சிருச்சு. மேகா பாப்பாவால அடிக்க முடியல. பட் வெரி வெரி குட் ட்ரை. தொட்டுட்டாங்க. நான் இருக்காங்க அப்படின்னா மறக்காம வந்து இப்ப வந்தவங்க யாருமே வந்து நேம் கொடுத்துருக்க மாட்டீங்க இல்லையா? இப்ப வந்தவங்க எல்லாம் வந்து கை தூக்குங்க. இப்ப
வந்தவங்களாம் கை தூக்குங்க. இப்போ யாருமே வரலையா? இப்போதான் கண்ணு முன்னாடி 2-3 பேர் வந்தாங்க, அதனால தான் நான் கை தூக்குங்க அப்படின்னே சொன்னேன். இப்போ வந்த யாருமே வரலையா? என்ன தெரிகிறது? ஓ, அப்போ வந்தவங்களே தான் பின்னாடி போயிட்டு ஜெயஸ்ரீ பாப்பா வந்துட்டு இப்போ அடிக்க போறாங்க. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஒரு வழியா பல தடங்களுக்கு அப்புறம் நம்ம ஜெயஸ்ரீ பாப்பாவுக்கு வந்து பானையை கட்டியாச்சு, கையில கம்ப கொடுக்க போறாங்க. அண்ட் அதே மாதிரி இப்ப பாப்பாவை என்கரேஜ் பண்ணி சுத்தி மறுபடியும் அடிமா அப்படின்னு சொல்ல போறாங்க. பாப்போம் அந்த பாப்பா அடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை கால் வலிக்குது அப்படின்னா இந்த சேர்ல உட்கார்ந்து 2 நிமிஷம் கழிச்சு கூட வரலாம். உங்க பொசிஷன் அப்படியே தான் இருக்கும். முன்னாடி அளவு போய் இன்ச்சிட்டே போச்சால பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. இங்க பிடிங்க, போங்க. ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. கிடந்து வந்தானா இந்த தீபாவளி நம்ம சொன்ன வெறித்தனா ஹலோ, ஓகேவா? சோ அதனால இப்ப வந்து ரொம்ப அப்படி ரகடான ஆளா நம்ம பாப்பா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள மறுபடியும் காண மாட்டேங்குச்சு. பானைக்குள்ள என்ன இருக்குங்கிறது நாங்க சொல்ல மாட்டோம். அது சர்ப்ரைஸ். நீங்க அடிச்சு ஒருவேளை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்ற பட்சத்துல தான் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. 10 செகண்ட் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம். அந்த காரணனால டைமர் இன்னும் முடிய போல. ஏன்னா நாங்க வந்து இந்த தடங்கள்னால அந்த பாப்பாக்கால ஒழுங்கா அடிக்க முடியாத காரணத்தினால நாங்க கொஞ்சம் 10 செகண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். ஓகேவா? அடி 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 அப்படின்னு சொல்லி எங்க டீம்மேட்ஸ் சப்போர்ட் பண்ற அளவுக்கு பாப்பா கிட்டத்துல வந்தாங்க. இப்ப ரொம்ப தள்ளி தூரமா போயிட்டாங்க. நீ அடிக்கிற இதுல வந்து கேமரா தான் பாப்பா அடிப்படும். கொஞ்சம் இந்த சைடுக்கு வந்து நீ அடிச்ச அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, டைம் இஸ் அப். டைம் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். பாப்பா கிட்ட இருந்து கண்ணால இருக்க கட்ட ஊத்துருங்க. அடுத்து நம்ம பார்ட்டிசிபேட் கூப்பிடலாம். என்ன கொடுமை சரவணன். அடுத்து சாஷி மஹதி பாப்பா வந்திருக்காங்க. என் தம்பிலாம் வயிறு இடிச்சு ஃபீலே பண்ண ஆரம்பிச்சிட்டா. 10 ரூபாய் ஒரு சாருக்கு அப்படின்னு சொல்லி நீ பார்த்த ஒரு கோடிப்ப இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய். அதனால அந்த 10 ரூபாயை நீங்க இன்னைக்கு ப்ரூவ் பண்ற விதமா சேர்ல உட்கார்ந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பார்ட்டிசிபென்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு லைன்ல நின்னுங்க. அப்பதான் அடுத்தடுத்து எங்க கூப்பிடுறதுக்கு வசதியா இருக்கும். டக்கு டக்குன்னு வருவீங்க. கொசு கடிக்குதாப்பா? கொசு கடிக்குதா? ரொம்ப கொசு கடிக்குதா? இந்த மாதிரி இப்படி இப்படி பண்ணிட்டே இருக்கணும். அதுக்குதான் இப்படி பண்ணலனாங்க நீ நடந்துட்டே இருக்கணும். கொசு கடிக்காது. உங்களுக்காக இப்ப நாங்க கொசுபதி எல்லாம் வச்சு கொஞ்சம் அந்த கொசுவெல்லாம் வீட்டுக்கு அமுச்சு விட்டுருவோம். அதனால உனக்கு கவலைப்படாதீங்க. ஓகே, இந்த பாப்பா எப்படி அடிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பயங்கரமா பிஜி எல்லாம் தெரியல இருந்து வந்திருக்கு அப்படின்னு தொட்டுட்டாங்க. சூப்பர், எல்லாரும் கை தட்டுங்க. தொட்டுட்டாங்க இல்லையா? கை தட்ட வேண்டாமா? இட்ஸ் வெரி குட் ட்ரை. தொடுறாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம். அப்போ அதை நீங்க அப்ரிஷியேட் பண்ணணும்ல. நல்லா தட்டுங்க பாப்பா, ஜோரா உங்க கை நிறைய தட்டுங்க. வாவ், ஆக்சுவலி இந்த பாப்பா நல்லாவே விளையாடுறாங்க. ஓகே பார்ட்டிசிபென்ட்ஸ், கொஞ்சம் நல்லா தள்ளி வாங்க பாப்பா. அப்பதான் சோமா உங்களால ஒழுங்கா வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியும். எங்க டீம்மேட்ஸ் ரொம்ப ஆர்வமா நாங்களும் சேரலாமா அப்படிங்கிறாங்க. நீங்க அடிச்சிட்டீங்கன்னா நீங்க உங்களோட முடிஞ்சிரும். இல்ல எங்க டீம்மேட்ஸ் தான் அடிப்பாங்க. ஓகே, டைம் இஸ் அப். அவ்வளவுதான். சூப்பர் பாப்பா, வெல் டன், நைஸ் ட்ரை. நான் முன்னாடி ஓகே ஓகே, நல்ல ட்ரை தான். பட் இருந்தாலும் ஓகே, நம்ம நெக்ஸ்ட் அடுத்த பார்ட்டிசிபென்ட்க்கு கொடுத்துடலாம். ஓகேவா? அடுத்த பார்ட்டிசிபென்ட் யாருன்னா அருண் விக்னேஷ். யாருப்பா? அருண் விக்னேஷ். ஓகே, சோ
இப்ப இந்த மாரி பரலோக்கல் பாட்டை போட்டு நம்ம அழைக்கிறது வந்து அருண் விக்னேஷ். அருண் விக்னேஷ் அந்த அளவுக்கு ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணி அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். கட்டுங்க கட்டு. ஏற்கனவே அடிச்சிட்டீங்க, ட்ரை பண்ணிட்டீங்கன்ற பட்சத்துல ப்ளீஸ் கோ டேக் யுவர் சீட்ஸ். உங்க இடத்துல உட்காருங்க. அடிச்சிட்டீங்க இல்லையா? அடிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் போய் உட்கார்ந்துக்கோங்க. ஓகே, செம்ம டஃப் காம்படிஷனா இருக்கு. அருண் விக்னேஷ்க்கு ஏத்த பாட்டா போட்டு செம்ம ஸ்கோர்டா கொண்டு வந்திருக்காங்க. நீங்க கை தட்டும் போது நினைச்ச வரும் பயம். எல்லாருக்கும் உண்மைக்குதான் எல்லாத்துக்கும் கை தட்டல. நீ பாக்கல எல்லாரும். நான் உண்மைக்குமே ஒத்துக்கிறேன். எல்லாருக்கும் கை தட்டி என்கரேஜ் பண்ணிக்கிறேன். ஆனா உங்க முகத்துல உங்க பையனோட பொலிவு தெரியதானே செய்யும். போதுப்பா. என்ன பாட்டும் அமைதி ஆயிடுச்சு, நானும் அமைதி ஆயிட்டேன். பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆளை பார்த்து 10 பசங்க உள்ள வந்து அடுத்த கேமுக்கான பலூன் உடைகிறது. டீம்மேட்ஸ் யாராவது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உள்ள போய் பலூன் ஊதி கொடுங்கப்பா. ஐயோ தம்பி திருப்புங்க, தம்பி திருப்புங்க. அவ்வளவுதான், டைம் இஸ் ஓவர். அருண் விக்னேஷ் செம்மையா ட்ரை பண்ணீங்க. பட் இருந்தாலும் அடுத்த பார்ட்டிசிபென்ட்டுக்கு கம்பு போக வேண்டிய டைம் வந்துருச்சு. நல்லா ட்ரை பண்ணீங்க, நல்லா சூப்பரா பண்ணீங்க. ஆக்சுவலி அடுத்து நாங்க கூப்பிட போற பார்ட்டிசிபென்ட் வேஹரிஷ். வேஹரிஷ் எங்கப்பா இருக்க? வேஹரிஷ் இவ்வளவு நேரம் என்ன பண்ணணும்? ஓகே ஓகே. சரி ஓகே. வேஹரிஷ் நீங்க போய் நில்லுங்க. இதுக்கு அடுத்தபடியா லெவல் சப்பா இருக்கு. நீங்க தூங்கிடுவீங்க. அதான் தட்டுங்க தட்டுங்க தட்டுங்கன்னு கூப்பிடுறேன். நீங்க தட்டுனீங்கன்னா முடிச்சிருப்பீங்க. தூங்கிடுவீங்க, போன் பார்ப்பீங்க, ஜோன் அவுட் ஆயிருவீங்க. என்ன நடக்குதுன்னு தெரியாம தியான நிலைக்கு போயிருவீங்க. அதனால நல்லா தட்டுங்க. ஓகேவா? ஓகே. வேலரிஷ சுத்துக்கு அவ்வளவுதான். இன்னைக்கு உலகத்தையே மறந்துடுவா போல. அவனுக்கு 360 டிகிரில பயங்கரமா சுத்துறாங்க. பாப்போம் வேலரிஷ் இவ்வளவு சுத்தின பிறகும் நல்லா அடிக்கிறானா, அவனுக்கு நல்லா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாப்போம். செமையா சத்தம் கேட்கிற அளவுக்கு பட்டுச்சு. வேலரிஷ் கிட்டத்தட்ட நெருங்கிட்டான். பாப்போம் அடிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் பட்டது செகண்ட் டைம். கண்ணு தெரியல, செக் பண்ணுங்க பாப்போம். ஓகே, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. டைமரை ஸ்டாப் பண்ணுங்க. தம்பிக்கு கண்ணு தெரியல பாக்குறதுக்காக டீம்மேட் ஒருத்தர் போயிட்டு இருக்காருப்பா. அவன் ரொம்ப நல்லா அடிச்சதுனால எங்களுக்கே லைட்டா டவுட் ஆயிடுச்சு, ஒழுங்கா கட்டலையோ அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு நல்லா அடிச்சிருக்கான். பாப்போம். அட்ரா நல்லா அடி. கமான் 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 நல்லா அடி. ஐயோ கண்ணு தெரியுதான்னு கேட்டுட்டோமே சொல்லி தம்பி 360 டிகிரில இப்ப கம்ப சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்து பானை கிட்ட நெருங்குறப்ப நல்லா அடி. சூப்பர். போலாம், நல்லா அடி. ட்ரை பண்ணு. ஓகே, டைம் முடிஞ்சிருச்சு. தட்ஸ் ஆல். ஆக்சுவலி வேலரி செம்ம ட்ரை பண்ணதுனால நல்லா கை தட்டுங்க பாப்பா. ஜோரா இருக்க கை தட்டுங்க. எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. கை தட்டி என்கரேஜ் பண்ணுங்க.